குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருக்கின்ற திருத்தலமானது ஸ்ரீ யோக ஹயக்ரீவர் பெருமாள் கோவில். அதிகாரப்பூர்வமாக அருள்மிகு தேவநாத பெருமாள் கோவில் தமிழ்நாட்டின் செட்டிப்புண்ணியத்தில் அமைந்துள்ளது. ஞானம் மற்றும் அறிவின் அவதாரமான ஹயக்ரீவ பெருமானுக்கு புகழ்பெற்ற இக்கோயில் கல்வி, வெற்றி, கவனம் மற்றும் மேம்பட்ட நினைவாற்றலுக்காக பிரார்த்தனை செய்யும் மாணவர்கள் மற்றும் பக்தர்களால் பெரிதும் போற்றப்படும் ஒரு தலமாகும். முக்கிய தெய்வம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மூலவர், ஸ்ரீ யோக ஹயக்ரீவர் மற்றும் தேவநாத சுவாமியின் உற்சவர் சிலைகளுடன். வரலாறு: 400 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையான ஹயக்ரீவர் மற்றும் தேவநாத சுவாமி சிலைகள் வேற்று கிரக வாசிகள் படையெடுப்பின் போது அவற்றை பாதுகாப்பதற்காக 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் திருவாகிந்திரபுரத்திலிருந்து இங்கு இடமாற்றம் செய்யப்பட்டன. முக்கியத்துவம்: பக்தர்கள் பெரும்பாலும் தெய்வத்திற்கு பேனாக்கள், நோட்டு புத்தகங்கள் மற்றும் ஏலக்காய் மாலைகளை சமர்ப்பிக்கின்றனர். மேலும் பிரசாதமாக தேன் வழங்குவது பேச்சு மற்றும் கற்றல் திறன்களை மேம்படுத்த உதவும் என்றும் நம்பப்படுகிறது. கோவில் திறந்திருக்கும் நேரம் தினமும் காலை 7:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் இரவு 8 மணி வரை. நுழைவு: இலவச தரிசனம் உண்டு. மேலும் விரைவாக நுழைவதற்கு ரூ.25 டிக்கெட் செலுத்தும் வசதியும் உள்ளது. அணுகுமுறை: அருகிலுள்ள கிராமத்திற்கு பொது பேருந்துகள் அடிக்கடி இல்லாததால் சிங்கப்பெருமாள் கோயில் ரயில் நிலையத்திலிருந்து வாடகை கார் அல்லது ஆட்டோவை அமர்த்திக் கொள்ள பரிந்துரைக்கப்படுகிறது. யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமே புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே. நடைபெறும் பூஜைகள்: காலசந்தி பூஜை. பூஜை நேரம் 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. சாயரட்சை பூஜை மாலை 6:45 மணியிலிருந்து 7:15 மணி வரை. செட்டிப்புண்ணியம் ஸ்ரீ யோக ஹயக்ரீவர் கோவில். கல்வி செல்வத்தை குறைவில்லாது வாரி வாரி வழங்கும் ஸ்ரீ யோக ஹயக்ரீவ மூர்த்தி கோவில். அக்காலத்தில் சரியான சாலைகள் இல்லாததாலும் போக்குவரத்து வசதிகள் குறைவாக இருந்ததாலும் செங்கல்பட்டு அருகே செட்டிப்புண்ணியம் என்ற சிற்றூர் அடர்ந்த காடுகள் நிறைந்த பகுதியாக, மக்கள் நடமாட்டம் அதிகமாக இல்லாத பகுதியாக இருந்தது. இதனால் ஆங்கிலேயர்களிடமிருந்து இந்து கடவுள் சிலைகளை பாதுகாக்க இந்த ஊரை நம் முன்னோர்கள் தேர்வு செய்தனர். பல புகழ்பெற்ற ஊர்களில் உள்ள கோயில் விக்கிரகங்கள் இங்கு மறைத்து வைக்கப்பட்டன. அதிகமாக வெளியில் தெரிந்ததால் மீண்டும் ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று பெரியோர் அஞ்சியதாலும் ஏராளமான பொதுமக்களுக்கு செட்டிப்புண்ணியத்தில் மறைந்திருந்த பிறர்க்கரிய தெய்வீக பொக்கிஷங்கள் பற்றி அதிகமாக தெரியாமலேயே போய்விட்டன. இருப்பினும் கல்வி செல்வத்தை குறைவில்லாது வாரி வாரி வழங்கும் ஸ்ரீ யோக ஹயக்ரீவ மூர்த்தி அங்கிருப்பதை அறிந்திருந்த பலர் தங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியும் ஒழுக்கமும் மன தூய்மையும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வந்து தரிசித்த வண்ணம் இருந்தனர். அக்காலத்திலிருந்தே செட்டிப்புண்ணியத்திற்கு சாலை வசதிகள் கிடையாது. ஆதலால் எவ்விதமாவது இத்திருத்தலம் எம்பெருமான்களை தரிசித்தே ஆக வேண்டும் என்ற மன உறுதி இருந்தவர்கள் மட்டும் தங்கள் குழந்தைகளுடன் செட்டிப்புண்ணியத்தை தேடி வருவது வழக்கமாக இருந்து வந்தது. இங்கு 350 ஆண்டுகளுக்கு முன்பு பழமை வாய்ந்த புகழ்பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் நிர்மாணிக்கப்பட்டது. பிறகு சிரஸ்தார் ராவ் சாஹிப் ரங்காச்சார் சுவாமி பிரயத்தனத்தில் கடலூர் அருகே உள்ள திருவேந்திரபுரம் ஸ்ரீ தேவநாதனுடைய மற்றொரு அதிசுந்தரமான பிரயோக சக்கரத்துடன் சேவை தரும் திவ்யமங்கள விக்கிரகத்தை எடுத்து வந்து தம் கிராமமாகிய செட்டிப்புண்ணியம் கிராமத்தில் கீழக வருடம் வைகாசி மாதம் மகம் நட்சத்திரத்தில் எழுந்தருள வைத்தார். இப்பெருமான் நித்திய ஆராதனத்துடன் 1848ஆம் ஆண்டு வைகாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அவ்வூருக்கு எழுந்தருளினார். அவருடன் ஸ்ரீ யோக ஹயக்ரீவரும் எடுத்து வரப்பட்டார். இது குறித்த தகவல் அப்போதைய தெற்கு ஆற்காடு அரசு கெஜெட்டில் வெளிவந்தது தெரிகிறது. அதன்பின் இக்கோயிலில் தாயார் ஸ்ரீதேவி, ஸ்ரீ பூதேவி, ஸ்ரீ ஆண்டாள் ஆகியோர் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அருள் பாலிக்கின்றனர். ராமசுவாமி ஐயங்கார் தனது முயற்சியால் தஞ்சாவூர் சமஸ்தானத்திலிருந்து ஸ்ரீராமன், சீதை, லட்சுமணன், ஹனுமன் சுவாமிகளை 1868ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி வண்டலூருக்கு எடுத்து வந்தார். அதன் பின்
ராமசுவாமி ஐயங்கார் பெங்களூரு செல்வதற்கு முன் ஸ்ரீராமன், சீதை, லட்சுமணன், ஹனுமன் சுவாமிகளை தனது சொந்த கிராமமான செட்டிப்புண்ணியத்திற்கு கொண்டு வந்தார். தற்போது வரதராஜ சுவாமி கோவிலில் தனி சன்னதியுடன் ஸ்ரீராமன், சீதை, லட்சுமணன், ஹனுமன் சுவாமிகள் அருள் பாலிக்கின்றனர். ஆகவே வாய்ப்பு கிடைப்பவர்கள் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக சென்று வழிபடுங்கள். மாணவர்கள் கல்வியில், அறிவில், பேச்சுத்திறன் இவை அனைத்திலும் சிறந்து விளங்க அற்புதமான தலமாக இது இன்றளவும் போற்றப்பட்டு வருகிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கோவிலானது மிகவும் பழமை வாய்ந்த கோவில். மூலவர் வரதராஜ பெருமாள், உற்சவர் தேவநாத பெருமாள், ஹயக்ரீவர் சங்கு சக்கரம் யோக நிலையில் அருள் பாலிக்கின்றனர். ஹயக்ரீவரை வழிபட்டு வருவதால் கல்வியில் தடை நீங்கும், நினைவாற்றல் அதிகரிக்கும் என்பது ஐதீகம். பேச இயலாதவர்கள் தேன் நிவேதனம் செய்து அந்த தேனை பருகி வர பேச்சுத்திறன் மேம்படும் என்பது இந்த கோவில் வழக்கம். சன்னதியில் கோதண்டராமர், சீதாதேவியுடன் லட்சுமணன், ஆஞ்சநேயர் அருள் பாலித்து வருகின்றனர்.